சோசா அண்ணே 7 மணிக்கு திரும்பியாச்சா? 7 மணிக்கு திரும்பினேன். திங்கக்கிழமை நல்லா இருந்தேன், ஆனா செவ்வாய்க்கிழமை சளி வந்துருச்சானே. என்ன பண்றது? என்ன வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எஃபெக்ட் எல்லாம் காமிக்கும். கொஞ்சம் கோல்டு ஈல்டா இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம கிராமி செய்ய வந்துட்டோம்ல. மக்கள் பணியாற்றக்கா வந்துட்டு. ஆமா போலாமா? எபிசோடோட முதல் செக்மெண்ட் தென்கட்சி கோ சாமிநாதன் மாதிரி இருக்குண்ணே. எது? அதாவது இன்று ஒரு தகவல்ல அப்படி இருக்குண்ணே. ஒரு வாரம் பாசிட்டிவா வாங்கண்ணே. சோ முதல் எபிசோடுக்குள்ள போயிடலாம். நாகப்பதினியா எடு சீட் எடு. மிஸ்டர் பார்த்திபன். ஆஹா, இவன் அவனே தாப்பா. வாங்க. 8 8 8 8 8 8 9 10 10 10 11 11. ஆமாங்க சார். நீ பார்த்திபனோட ஃபேனுங்கறனால பார்த்திபன் ஐயாவோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அந்த கிரியேட்டிவிட்டி. சொல்லு. இருங்க அழகா போனோம். 3 2 1 கோ. பொன்னியின் செல்வன் 2, குடைக்குன் மலை, இவன், வித்தகன், குண்டக்க மண்டக்க, டாடா பிர்லா, வெற்றி கொடிகட்டு, 400 ரவுடி தான், மாவீரன் கிட்டு, டீன்ஸ் வந்துருச்சு. 11 வந்துருச்சு. 6 செகண்ட்ல அடிச்சா பாருங்க. அதாங்க 6 செகண்ட் இருக்குது. ஓ இருக்கா? 14 செகண்ட்ல தான் அடிச்சிருக்கு. சரி 14 செகண்ட். 14 செகண்ட்ல 11. ஆமாங்க 11. வித்தகன் இவன் வித்தகன்ற இவன் ஒரே பேரா. இவன் தந்திரன் மாதிரி. இவன் வித்தகன். வைபவ். சரி 4. நீ தான் சொல்லணும். நான் சொல்லுவா. சரி 4 5 6. சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 படம் சொல்லுவோமா? வெங்கட் மைண்ட்ல வச்சு சொல்லிருக்கேன். 7 சரோஜா, கோவா, சென்னை 28 2, ரணம், கப்பல், கோட்டு, மங்காத்தா, வேற என்ன படம் எடுத்த வெங்கட் எடுத்தாப்புல? பிரியாணில பாரா, பிரியாணி கேமியோன்னு நினைக்கிறேன். பிரியாணி. அப்புறம் வந்து இது இந்த படம் எடுத்தாப்புல இல்ல, மாநாடு. முடிஞ்சு போச்சு. எங்க மேயாத மானு. நான் வெங்கட் மைண்ட்ல வச்சு சொல்லிட்டேன்டா. வந்துருச்சு. 8 படம் வந்துருச்சு. சோ அடுத்த செக்மெண்ட்குள்ள போயிடலாம். பறவை நான், சிறகு நீ. நான் காற்றை வெல்ல ஆசை கொண்டேன். பயணம் நான், விழிகள் நீ. நான் எல்லை தாண்டி செல்ல கண்டேன். ஹாரிஸ் பாட்டு தான் இது. ஆமாங்க. ஆமா ஹாரிஸ் பாட்டு தான். ஹாரிஸ் மாம்ஸ். வேற க்ளூ சொல்லவா? ஜீவா படமா? ஆமாங்க சார், ஜீவா படம். ஜீவா திரிஷா வருவாங்களே. கரெக்டா அப்படி படிப்படியா வரா. என்றென்று புன்னகை தானே? வெரி குட். என்னன்னு புன்னகை தான். என்னை சாய்த்தாலே. சூப்பர். இப்படி வந்தேன். சூப்பர்ண்ணே. வெரி குட். இப்படி படிப்படியா வந்தாப்ல. சூப்பர். பொன்னாடையா? சூப்பர்ண்ணே. நான் ஒரு பாட்டு சொல்றேன். சொல்லுங்க சார். ரொம்ப உனக்கு நல்ல ஈஸியான படம், தெரிஞ்ச பாட்டு தான். ஆனா இது வந்து ஒரு சின்ன குட்டி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லுங்க. அத வந்து மக்களுக்கும் உனக்கு சொல்லணுன்றக்காக இந்த வரியை எடுத்துட்டு வந்திருக்கேன். மக்களுக்கு எனக்கும் சொல்றீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் நான் வரியை சொல்றேன். சொல்லுங்க. நீ பாட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அலை நுரையை அள்ளி அவள் ஆடை செய்யலாகாதா, விண்மீன்களை கிள்ளி அதில் கொக்கி வைக்கலாகாதா. ஐயா, ஆனா நான் சொல்ல போறேன்னு சொன்னேன்ல, அது வந்து ஐ படத்தை வச்சுதான் சொல்லலான் இருந்தேன். அதனாலதான் டக்குனு எனக்கு ஐ தோணுது. ஏன்னா நுரையில வருவாங்க அவங்க. அதேதான். சூப்பர். நுரையில வருவாங்க, அதுதான் விஷயம். ஆனா நான் சொல்றேன், இந்த பாட்டை கண்டுபிடி. நான் சொல்றேன், ஐ படத்தை எடுத்தவர் தான் அது அந்த படத்தை எடுத்தார். சங்கர்ஜி. டாப் ஸ்டார் நடிச்சது. ஜீன்ஸ். கொலம்பஸ் அதுல வரும். அதுல அலைநுரையை அள்ளி அவள் ஆடை செய்யலாகாதான்ற வரி. அது அப்படியே அப்ப கற்பனை பண்ணிருப்பாப்ல போல. இந்த வரி கேட்கும் போது எனக்கு ஐ படத்துல எமி ஜாக்சன் அப்படியே அந்த சோப்பு நுரைக்கு வந்து அப்படியே இன்ச்சு வருவாங்க, அப்படியே நுரையிலே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. கரெக்ட் தான். இந்த ஐடியா அவர் எங்க இருந்து யோசிச்சிருக்காருன்னா இந்த வரியில இருந்து யோசிச்சிருக்காப்ல. ரைட். நிஜமா இந்த பாட்டு எனக்கு தெரியல. கொலம்பஸ்ன்ற பாட்டு தெரியும். அதுல இந்த வரி எனக்கு பரிச்சயம் இல்லாத வரியா இருந்தது. அதனால என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஷோவோட அடுத்த ரவுண்டு. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஹீரோவோட அப்பா கேரக்டர்.
இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னா ஓவியரா? ஆமாங்க. ஆனா அவருக்கு லைஃப் வந்து ரொம்ப பேடா இருக்கும். பையனே பேச மாட்டான், இந்த மாதிரி ஒரு படம், ஒரு கேரக்டர். அடுத்த கேரக்டர் 3 கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்க. எல்லாத்தையும் நம்ம ரொம்ப வீக்கா தெரியுமா இல்லையா? என்றென்று புன்னகை. அது எப்படா நான் ஒரு படத்தை சொல்றேன், அந்த படத்தை நீயும் சொல்லியிருக்க, அந்த படத்தையே எப்படி சொல்லுவ? சரி, அதை யோசிக்க மாட்டீங்கன்னா போலீஸ் கூடயே ஒரு அக்யூஸ் சுத்திட்டு இருந்தா இந்த பக்கம் பார்க்காம வேற பக்கம் பார்ப்பாங்கல்ல, அப்படி யோசிச்சேன். சரி, நான் அதான் ஜீவா கேரக்டர் வச்சுனா நான் என்ன கேரக்டர் வச்சிருந்தேன் தெரியுமா? நாசரு. அப்புறம் இவரு அந்த கார்த்திகா, ஆண்ட்ரியா, சம்பந்தம் இல்லாத காம்பினேஷனா வச்சிருந்தேன். நீ சொன்ன மாதிரி, அதாவது என்றென்று புன்னகை நீ எப்படி இந்த மெயின்ல 3 பேரையும் விட்டுட்டு சொல்லலாம்னு யோசித்தியோ சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? அதே மாதிரி நானும் இப்ப சொல்ல போறேன். படத்துல வர மெயின் கேரக்டர் கொலம்பஸ் மாதிரி ஆக போகுது. இப்ப ஒரு கேரக்டர் இல்லாம சொல்றேன் நான். மெயின் கேரக்டர் இல்லாம சொல்றேன். ரொம்ப ஐகானிக்கான படம் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். சரிங்க. இவங்களோட கணவரை வந்து இந்த படத்துல வந்து கொலை பண்ணிடுவாங்க. அப்படி சோகத்தில் இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். ரைட், வட சென்னையா? ரைட், ஓகே ஓகே. அப்படி நிறைய படம் இருக்கு. கரெக்ட் தான். அப்படி இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் படத்துல, ஓகேவா, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு கேரக்டர். ஹஸ்பண்டை கொன்றுவாங்க. ஆமா, இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு காரணம் வந்து ஹீரோ தான், படத்தோட ஹீரோ தான் அதுக்கு காரணம். ஆமா, இன்ட்ரெஸ்டிங், குவைட் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஆபீசர், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், பயங்கர ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் ஆபீசர். ஹீரோ பண்ற சில விஷயங்கள் பிடிக்காது இவருக்கு. அதனால வந்து கூப்பிட்டு சொல்லி பாப்பாப்புல. அப்பயும் ஹீரோ வந்து திருந்துற மாதிரி தெரியாது. ஒரு பெரிய ஆக்ஷன் ஒன்று எடுக்கலாம் இவங்க மேல அப்படின்றத பயங்கர வெறிகொண்டு இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் ஆபீசர், போலீஸ் கிடையாது. போலீஸ் கிடையாது. இன்னொரு ஃபீமேல் லீடு படத்துல. இன்னொரு ஃபீமேல் லீடு இல்ல, இவங்க தான் ஃபீமேல் லீடு. ஆனா பெருசா ஹீரோக்கும் இவங்களுக்குமான காம்பினேஷன், காதல் காட்சிகளோ அந்த மாதிரி பெருசா இருக்காது. இவங்க சேரவும் மாட்டாங்க படத்துல. லவ் பண்ணுவாங்க ஆனா சேரவும் மாட்டாங்க, இந்த ஹீரோவும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. இவங்க வந்து டான்ஸ் நல்லா ஆடுவாங்க படத்துல, ஒரு டான்ஸரா இருப்பாங்க. என்னங்க அது படத்துல டான்ஸரா? ஆமா, நல்ல ஒரு கிளாசிக்கல். ஆமா, அதுவா? ஆமா. இந்த ஸ்ட்ரிக்டான ஆபீசர் இருக்காருல்ல, ஆமாங்க, அவரும் இந்த மூணாவதா சொன்ன கேரக்டர் இருக்கு, அவங்க ரெண்டுமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. என்ன கதைன்னு இது? இப்ப ஒண்ணு சொன்னேன்ல, ஹீரோ வந்து ஒருத்தரோட சாவுக்கு காரணமா இருப்பாரு, அவங்க அந்த இறந்துருவாங்க. அந்த பொண்ணும் ஹீரோ கல்யாணம் பண்ணிடுவாங்க. புரியல. ஹீரோனால ஒருத்தர் இறந்துருவாரு, அவங்களோட மனைவி தான், அவங்க மனைவி ஹீரோவே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஹீரோவே கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்துல. இது ஒண்ணு. இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் பண்ண பொண்ணு தளபதி. ஆமா, தளபதி, பானுப்பிரியா, தலைவர் அரவிந்த் சாமி. அதான் தளபதி இஸ் a cult film. அது எப்படியா சொல்றது? நேத்து அவங்களுக்கு சொன்னதுக்கான விடை சொல்லிடுவோம். ஆமாங்க. சோ நேத்து நாங்க சொன்னதுக்கான விடை வந்து பத்ரி. இப்ப அவங்களுக்கு சொல்ல போற படம். சோ முதல் கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் தான், சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் இது. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப அன்பான ஒரு கணவர் படத்துல. ஸோ தன்னோட மனைவிக்கு வந்து ஒரு பக்கபலமா அவங்கள வந்து அழகா பாத்துக்கிற, கல்யாண மாலை அவர் வாய்ஸ் இருக்கிறாப்புல, ரொம்ப அழகா பாத்துக்கிற ஒரு நல்லவர் உங்களை வீட்டு தெரிய வரும். ரொம்ப பக்குவமா அன்பா பாத்துக்கிற கணவர் வேணும். வாங்க, அப்படிப்பட்ட ஒரு கணவர் தான் இந்த படத்துல இந்த விண்ணப்பதாரர், ஜாதகக்காரர், இந்த கேரக்டர். ஓகே. சோ இப்ப ரெண்டாவது கேரக்டர் தான் வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இவருக்கு தான் தெரியுமே, இவரு சொன்னார்ல, அந்த கேரக்டர் வந்து இன்னொருத்தவங்களை பாத்துக்கிறாங்களா, ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் கேரக்டர். இவங்க வந்து ஒரு சிங்கர். இவங்க அதாவது நான் டான்ஸர் சொன்ன மாதிரி நீ சிங்கர், அந்த மாதிரி சிங்கர். ஆமா, அவங்களுக்கு உடல்ல ஒரு சின்ன
பிரச்சனை ஒண்ணு இருக்கும். அதனாலதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவு கேரா பாத்துக்குவாரு. இப்ப ரொம்ப கேரா பாத்துக்கிறாரு. ஓகே, அதுதான் ரெண்டாவது கேரக்டர். ஸோ அடுத்த கேரக்டர், ஆமாங்க, லீட் கேரக்டர் ஹீரோ. ஸோ பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ. அதாவது அவர் ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பாரு, படத்துலயும் அப்படிதான் இருப்பாப்புல. பயங்கர யங்கான ஒரு ஹீரோ, பயங்கர ஸ்டைலிஷா இருப்பாரு. படத்துல அவரோட வேலையும் பார்த்து அப்படின்னா பயங்கர ட்ரெண்டான ஒரு வேலையா இருக்கும். ஓகே, இந்த ஜெனரேஷன் அந்த மாதிரி எல்லா ஜெனரேஷனுக்கும் அது வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி ஒரு வேலை தான் அவர் பார்ப்பாப்புல. ஸோ இதெல்லாம் கலந்து கட்டி என்ன படம் அப்படின்றத சொல்லுங்க. மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி.